இன்னைக்கு ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தினம். செங்கோட்டையில மோடிஜி கொடியேத்துனதுக்கு அப்புறம் ஒரு 5 அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 கோடி இளைஞர்களுக்கு வந்து ஏஐ ட்ரெய்னிங் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல ஜாப்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏஐயா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ட்ரெய்னிங்க வந்து குடுக்க போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலியமா கோச்சிங் குடுக்க போறோம். இந்த ஏழை எளியோர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது வந்து வில்லேஜில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திறனை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நேஷனல் வைட் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 4th வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செமிகண்டக்டர், அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 7லேருந்து 8 செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலிமா நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். அண்ட் ஓவரால் குளோபல் டெக்னாலஜியில் நம்ம வந்து பிக்கெஸ்ட் பிளேயராக வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி செமிகண்டக்டர் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அண்ட் 5th வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே பெருசு. அதாவது 2047 100 கிகாவாட் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். கவர்மெண்ட்டுடைய முக்கிய ஃபோக்கஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எனர்ஜி சப்ளைக்கு வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, யூத், ஏஐ, மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி அண்ட் நியூக்ளியர் இது எல்லாமும் சேர்ந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். 2047 விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. விக்ஷித் பாரத் அப்படின்னா என்னன்னா, வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா அப்படின்னு தமிழில் அர்த்தம். ஸோ இந்த 5 அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.